ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th சயின்ஸ்க்கான தமிழ் மீடியம் டெஸ்ட்டுக்கான ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்கப்பா. இந்த கொஸ்டின் பேப்பர் ஆனது இந்த மாதம் அதுவும் நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் பல கேள்விகள் நிச்சயமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் நடக்க போகும் பல மாவட்டத்தில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதை ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் எடை என்பது டேஷிற்கு சமமாகும். செகண்ட் ஒன், வில்சன் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஷ் மதிப்புடையது. தேர்ட் ஒன், மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் டேஷ். ஃபோர்த் ஒன் மோல் எந்த ஒரு பொருளும் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் டேஷ். ஃபிஃப்த் ஒன், துருவியின் வாய்ப்பாடு டேஷ். சிக்ஸ்த் ஒன், டிஎஃப்எம் என்பது சேர்ப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது. செவன்த் ஒன், அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது டேஷ். எய்த் ஒன், டேஷ் இணை மூளை நரம்புகளும் டேஷ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. நைன்த் ஒன், பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. டென்த் ஒன், பூசா கோமல் என்பது டேஷின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். 11th ஒன், அசைவூட்டும் காணொளிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது. 12th ஒன், ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா டேஷம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்காவாகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி ஆப்பா. ஸோ இதில் பார்ட் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் எவைன்னு 7 வினாக்கள் மட்டும் விடை இலக்கணம், வினாயின் 22 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா இருக்கும். சரிங்களா. ஸோ இதில் 13th வந்து பொறுத்த வரைக்கும் இரட்டையின் திருப்பத்திறன் வரையறு. 14th ஒன், பாயில் விதியை கூறுக. 15th ஒன், இசையரங்கங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன். 16th ஒன், துரு என்பது என்ன, துரு உருவாகுவதன் சமன்பாட்டை தருக. 17th ஒன், ஈரம் உறிஞ்சிகள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கற்பவைகளை அடையாளம் காண்க. ஓகேங்களா. அடர் சல்ஃபியூரிக் அமிலம், காப்பர் சல்ஃபர் பென்டா ஹைட்ரேட், சிலிக்கா ஜெல், கால்சியம் குளோரைட், எப்சம் உப்பு. ஓகேங்களா. 18th ஒன், இலையிடை திசு பற்றி குறிப்பு எழுதுக. 19th ஒன், இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன. 20, ஸ்க்ராட்ச் என்றால் என்ன. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற 2 மார்க்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்பா, அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ அதனால் எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ண நல்லா படிச்சு வச்சுருங்க. பல கேள்விகள் நிச்சயமாக கேட்க வாய்ப்பு இருக்குது, இப்போவே சொல்லிட்டேன். ஸோ இதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21 வந்து கொடுக்கப்பட்டுள்ள ஏபிசி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 22, 5 கிலோகிராம் நிறைய உள்ள பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் எனில் அதன் திசை வேகத்தை கணக்கெடுக்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பகுதி ஈப்பா. ஸோ பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 32 வந்து கம்பல்சரி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 23 வந்து பார்த்தீங்கன்னா ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறுக. 24 ஃபஸ்ட் சப்டிவிஷனில் இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 2 பண்புகளை எழுதுக. நெக்ஸ்ட்டு நெட்டலை என்றால் என்ன. ஓகேங்களா. 25 நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை வருவி. 26 வெப்ப சிதைவு வினைகள் என்பது யாவை. 27 சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சுருங்க. 28 வந்து பார்த்திங்கன்னா வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன. அப்புறம் எத்தனாலின் 2 பயன்களை எழுதுக. 29 அட்டையில் காணப்படும் ஒட்டுணி தகவமைப்புகளை எழுதுக. 30 ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் ஆர்கிட்ரெக்கிஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது. 31 காடுகளின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. 32 வந்து பார்த்திங்கன்னா 35 மில்லி மெத்தனால் 65 மில்லி நீருடன் சேர்க்கப்பட்டு ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. கரைசலின் கன அளவு சதவீதத்தை காண்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பகுதி ஈப்பா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் டயக்ராம் தேவைப்படுதோ, ஸோ வரைபடம் தேவைப்படுதோ அதிலலாம் கண்டிப்பாக டயக்ராம் வரைஞ்சி தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் தருவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மென்ஷன் பார்த்து வச்சுங்க. 33 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. அப்புறம் எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகளை எழுதுக. ஓகேங்களா. அல்லது மின்னோட்டம் என்றால் என்ன, மீயொலி அதிர்வுகளை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரேடியேஷன் என்ற தனிமம் 3 ஆல்ஃபா சிதைவிற்கு உட்படுகிறது எனில் சேய் தனிமத்தில் உள்ள நியூட்ரான் எண்ணிக்கையை கணக்கெடுக்க. ஓகேங்களா. 34லப்பா பொறுத்த வரைக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வருவி. அல்லது
ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். ஏ ஆனது ஓகேங்களா O2 உடன் 800 டிகிரி செல்சியஸில் வினைபுரிந்து பியை உருவாக்கும். ஏயின் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும். ஏ மற்றும் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் தலா ஒரு எடுத்துக்காட்டு தருக்கணும்ப்பா. ஓகேங்களா, திரவத்தில் வாயு, திரவத்தில் திண்மம், திண்மத்தில் திண்மம். ஓகேங்களா, ஸோ பார்த்து வச்சுங்க. சாலிடு. நெக்ஸ்ட்டு எத்தனாய் அமிலம் எத்தனாலில் இருந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது, அவ்வினைக்கான சமன்பாட்டை எழுதுக. நெக்ஸ்ட் 35 பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. அதுக்கப்புறம் அனிச்சை வில் என்பதை வரையறு அல்லது வகை 1 மற்றும் வகை 2 நீரிழிவு டைப் 1 டைப் 2. ஓகேங்களா, நீரிழிவு டயபிட்டிஸ் நோய்களை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட்டு உடல் செல்ஜென் சிகிச்சை மற்றும் இன்செல்ஜென் சிகிச்சை. ஓகேங்களா, ஸோ இது வந்து வேறுபட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் புதைப்படிவ பறவை என்ற கருதப்படும் உயிரினம் எது. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படித்து வச்சுருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக மீண்டும் சொல்கிறேன், பல கொஸ்டின் பேப்பர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படித்து வச்சுருங்க. இன்னொரு மெயின் டேட்டரும் இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே வருமா கேட்டிங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் மற்ற சில டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் மாவட்டங்களில் இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கு. நல்லா ரெஃபர் பண்ணி நல்லா படித்து வச்சுருங்க. இதே மாதிரி உங்களுக்கான அடுத்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட பப்ளிக் எக்ஸாம் தொடச்சே போகிறப்ப. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.